வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/8/2025 வியாழக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கான ராசி நம்பர்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கோச்சார பலன்கள் மூலியமாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுலேருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்குறது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம்னு வச்சுங்களேன். இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் முக்கியமான ஏதாவது டாக்குமெண்ட்ஸு வேறு ஏதாவது நீங்கள் போட்டு அதுலேருந்து சிக்கிக்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் இதை செய்யாதீங்க. இப்போ மீனத்தில் இருக்காருன்னு வைங்களேன், இன்றைக்கி மீனத்தில் இருக்கார். இப்போ மீனத்தில் இருந்தால் மீனத்துக்கு அடுத்து நேர் எங்கே இருப்பார் அப்படின்னா, கன்னி ராசிக்கு வந்து நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிகிற போது அதுலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த ராசி பலனோடு சேர்த்து இந்த ப்ரீஸுன்னு சேர்த்து கொண்டு வரோம். கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் சரி, உங்களுடைய அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியான சரி, நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் லக்ன ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் உங்களுடைய கோச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக இதை கொண்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். விதி கட்டால் மதிவார் அப்படிம்பாங்க. அது மாதிரி மதியை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம். ஏன்னா விதி மதி அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் லக்கண பேச வரக்கூடிய வந்து உங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய ராசி பேச வரக்கூடியது உங்களுடைய மதி. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சந்திரனை தான் மதிங்கிறாங்க, லக்னத்தை தான் விதிங்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இது ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். அதாவது உங்களுடைய ராசி, அதாவது கோச்சாரத்தில் இப்போ உங்களுக்கு 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி வருது, அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வருது அப்படிங்கிறது வந்து மதி. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் லக்னத்தை பேச உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்குறது விதி. அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ராசியில் உங்களுக்கு ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் கல்யாணம் ஆகாது, இந்த டைமில் இது ஆகாது, இந்த டைமில் இது செய்யக்கூடாது, இந்த டைமில் இது பண்ணக்கூடாது, இந்த டைமில் இது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது யார் சொல்கிறா அப்படின்னா, உங்களுடைய கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு பலன் சொல்லும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி சரிங்களா? இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு, ராசியா நிறம் பச்சை. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பயணங்கள் உண்டான நாளாகவும், ஆதரவு நல்கும் நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், புதிய வரவுகள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு வரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேசத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் பச்சைங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான இருக்குது. அதே மாதிரி 4+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு, ராசியா நிறம் வந்து பழுப்பு நிறம். சரிங்களா? ஆதாயங்கள் ஏற்படும் நாளாகவும், சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சேமிப்புகள் நீங்கள் அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வெறும் சேமிப்பை மட்டும் எப்படி நம்ம சேமிக்க முடியும்? வருமானம் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு சேர்த்து வைக்க முடியும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வருமானங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கிறோமோ அன்றைக்கி வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து அதிகமாக உழைப்பை கொடுத்து பணத்தை வாங்குவோம் இல்லையா? அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு, ராசியா நிறம் வந்து பழுப்பு நிறம். சரிங்களா? அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும், பிரச்சனைகள் குறையும் நாளாகவும், அதே மாதிரி உங்களுக்கு மனசில் இந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இளஞ்சிவப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு தான் உங்களுக்கு இன்றைக்கி வடமேற்கு உங்களுக்கு ராசியான திசையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பார்த்தா லாபகரமான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. லாபகரமான நாளாகவே இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் போடுங்க, இன்னும் கூட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நல்ல நாளில் நல்ல விஷயம் நடக்கிறப்ப இன்னும் கூட நீங்கள் அதை ஆலய வழிபாட்டோட செஞ்சீங்கன்னா அது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 7+5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரி, அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? இளம் நீலம். சரிங்களா? ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், பயணங்கள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்குது. ஏதாவது நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது இன்றைய நாளில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நேற்று தான் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 2வது நாள் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 8+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் இளம் நீலம். சரிங்களா? ஏற்ற இறக்கங்கள் நாளாகவும், மாற்றங்கள் உண்டான நாளும், பயணங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அடுத்து வந்து கன்னிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி, பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் சாம்பல். குழப்பங்கள் பெறும் நாளாகவும், பொறுமையோடு செயல்படக்கூடிய வேண்ட நாளாகும். அதே மாதிரி ஏற்ற இறக்கமான நாளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, பதட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, முக்கியமான சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கையெழுத்திடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் சாம்பல். அதே மாதிரி 5+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பொன்னிறம், சிவப்பு நிறம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும், முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும், இன்னல்கள் விலகும் நாளாகவும், கஷ்டங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாடுக்கு இல்லை உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வம் வழிபாடுகள் நீங்கள் கட்டாயமாக செய்யும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெண் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி 4+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து சிவப்பு. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு சிவப்பு தான் நிறையா இருக்குது. சரிங்களா? சிவப்பு நிறம். ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும், ஆதாயகரமான நாளாகவும் இருக்குது. ஆதாயங்களை தேடி ஓடக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும், ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. அதே மாதிரி 8+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வெண்மை நிறம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் தீரும் நாளாகவும், பிரார்த்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும். 2 விஷயம் பாருங்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சம்பந்தமான விஷயங்கள் நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமான நாளாகவே இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதாவது சாதகமான விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையும், அதே மாதிரி பிரார்த்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெண்மை. சரிங்களா? 3+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து ஊதா. உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், அபிவிருத்தி உண்டான நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நடக்கும் நாளாக, அதாவது வித்தியாசமான உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி போராட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். நீங்கள் போராடி ஜெயிச்சிருவீங்க. அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு போராட்டமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் ஊதா. சரிங்களா? அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து வெண்சாம்பல் நிறம். சரிங்களா? தடைகள் விலகும் நாளாகவும், மாற்றங்கள் உண்டான நாளாகவும், ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், எதிர்பாலினத்தினுடைய உறவுகள் நீடிக்கும் நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாலின ஈர்ப்புன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா, தடைகள் விலகும் நாளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 7 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெண்சாம்பல் நிறம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள். சரிங்களா, நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகும். அனுகூலங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். லாபங்கள் அதிகரிக்கும் நாளாகும். மன மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஏதாவது மனசில் சோர்வு சங்கடங்கள்லாம் இருந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு அது நீங்கிரும். நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சனி வக்ரமாகி உங்களுக்கு நவம்பர் மாதம் தான் திரும்ப மீனத்துக்கு போவார். அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.